கப்பலோட வீடியோவை காட்டுற ஈரானோட கண்ணுல மண்ணை தூவி விட்டு இந்த கப்பல் இன்னைக்கு இந்தியா வந்து சேர்ந்திருக்கு. சவுதி அரேபியால இருந்து அந்த ஹார்மோஸ்ன்ற அந்த கடல்வழி தடத்துல இருந்து வழியா இந்த ஒரு கப்பல்ன்றது இன்னைக்கு இந்தியா வந்து சேர்ந்திருக்கு. 1,00,000 மெட்ரிக் டன் 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிட்டு வந்திருக்குங்க. எப்படி இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சு இந்த கப்பலை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில எண்ணச்சல இருந்து இந்தியாவில் என்னென்னமா நடந்துகிட்டு இருக்கு மக்களே. நேற்று ஒரு 3 கப்பலுங்க, 3 சரக்கு கப்பல். ஒன்னு வந்து ஜப்பானோடது, ஒன்னு வந்து பிரிட்டிஷோடது, ஒன்னு வந்து தாய்லாண்டோடது. அந்த தாய்லாந்து கப்பல் முக்கியத்துவம்ங்க. அதாவது வந்து நேற்று வந்து இந்த ஈரான் பார்டரை வந்து கிராஸ் பண்ணி ஈரானோட எச்சரிக்கைக்கு மீறி வந்து இந்த 3 கப்பல் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கு. அதுல அந்த 3 கப்பலுமே வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணல தாய்லாந்து கப்பல்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம குஜராத்துக்கு வர வேண்டிய கப்பல் அது சரக்கு, அதாவது வந்து சவுதி அரேபியால கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்த கப்பலுங்க. அது நம்ம குஜராத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்கு அந்த கப்பல். அந்த ஒரு கப்பலை வந்து ஈரான் வந்து அட்டாக் படுமோசமா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அந்த கப்பல வந்து ஒரு 23 பேர் இருந்தாங்க. அதுல வந்து இப்ப 2 இந்தியர்கள் வந்து இறந்திருக்காங்க. சோகமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு ஆள் வந்து என்ன அனர்ன்றது தெரியல. மற்ற 20 பேர் வந்து அந்த கடல்ல குதிச்சு தப்பிச்சிட்டாங்க. ஓமன் நாட்டுக்காரங்க வந்து காப்பாத்திட்டாங்க. காலையில ஒரு நியூஸ் வருதுங்க. அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல ஜெய்சங்கர், இவரும் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் 2 பேரும் வந்து பேசியிருக்காங்களா, ஒரு 3 வாட்டி பேசினாங்களா. இந்தியாவோட சரக்கு கப்பலை வந்து அந்த ஹர்மோஸ் வழித்தடம் வழியா வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும், எந்தவித தாக்குதலும் பண்ணக்கூடாதுன்னு 3 வாட்டி பேசினதுல வந்து ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்களா. சரி, உங்க கப்பலை மட்டும் நாங்க பெர்மிஷன் வந்து கொடுக்குறோம், ஸ்பெஷலா வந்து நாங்க விடுறோம் அப்படின்னு வந்து சொன்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கப்பல் வந்து இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பல அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்துச்சு. பார்த்தா இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மும்பைவே வந்து சேர்ந்துருச்சு. என்னடா நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த கப்பலோட பேர் வந்து ஷெர்லாங். இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,35,000 மெட்ரிக் டன்னு இதுங்க கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்திருக்கு. இந்த ஒரு கப்பல் மும்பைக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு கப்பல்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க வந்துச்சு. இந்த செய்தி வந்து அரை மணி நேரத்து ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னா, நாங்க வந்து இந்தியாவுக்கு அனுமதியே கொடுக்கல. எவன்டா இது சொன்னது? இது இந்தியா வந்து எங்களை ஏமாத்தி கண்ணுல மண்ணை தூவி விட்டு இந்தியா வந்து வந்திருக்கு அப்படின்னு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் எந்த வெளியுறவு அமைச்சர்கிட்ட நான் பேசல. இந்தியாவுக்கு வந்து நாங்க ஸ்பெஷலான வந்து பெர்மிஷன் எல்லாம் கொடுக்கல. எங்களோட ஏமாத்திட்டு அந்த ஒரு கப்பல் வந்து அந்த ஈரானோட பார்டருக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு வந்து ஈரான் பகிரமா ஒரு அறிவிப்பா அறிவிக்கிறாங்க. உலக நாடு இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா மிரண்டுகிட்டு இருக்கு. இந்த கப்பல் அப்புறம் எப்படிதான் வந்துச்சு? பின்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வச்சு வந்திருக்காங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சிஸ்டத்தை பற்றி. ஏஐஎஸ் இப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது என்னன்னா, அது ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த ஒரு கப்பல் வந்து இந்த இடத்துல டிராவல் ஆகிக்கிட்டு இருக்குன்றத பக்கத்துல உள்ள கப்பலுக்கோ இல்லை வந்து அந்த கப்பலை சுற்றி உள்ள ஆர்பருக்கோ இல்லை செயற்கை கோளுக்கோ இப்படி பல விஷயங்களுக்கு வந்து அந்த ஒரு மிஷின்ல இருந்து தகவல் வந்து போய்கிட்டே இருக்குமா ஒவ்வொரு செகண்டுக்கும். ஏன்னா கப்பல்லாம் வந்து நைட்டு வந்து மோதிடக்கூடாது, இருட்டா தானே இருக்கும். அதனால வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து எல்லா கப்பலையும் வந்து இருக்கணுமா. இல்லாம அந்த கப்பலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் கூட நகரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸே வந்து இருக்கு. இல்லாட்டினா அந்த ஒரு கப்பலை இயக்குறதுன்றது கஷ்டங்க. ஏன்னா நைட் டைம் வந்து ஏதாவது ஒரு கப்பல்ல வந்து மோதிரும், பெரிய ஆபத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இந்த ஒரு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணியிருக்காங்க. கடந்த 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட பார்டருக்குள்ள வந்து அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா நுழைஞ்சிருக்கு. நுழையும் போது கரெக்டா இந்த ஒரு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்தியாவோட கொடி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இந்தியாவோட கொடியவே வேற நாட்டு கொடி மாதிரியே மாத்திருக்காங்க. மாத்திட்டு அந்த கப்பலே வந்து பாத்தீங்கன்னா இருட்டாச்சிருக்காங்க. லைட் எந்த லைட்டுமே ஆன் பண்ணாம இருட்டாக்கி அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடல் வழியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பல் கிராஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த கப்பலோட சேர்த்து கிட்டத்தட்ட 6 கப்பல் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஒன்னு வந்து ஜப்பானுக்கு போற கப்பல், இன்னொன்னு வந்து சைனாக்கு போற கப்பல்னு சொல்லி 6 கப்பல் இந்த கப்பலோட சேர்த்து இதே பிளானை யூஸ் பண்ணி 6 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த ஒரு கப்பலுக்கு. ஏன்னா இந்த ஒரு கப்பலை ரன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கேப்டன். இன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டவர்கள் எல்லாம் கண்காணிப்பாங்களே அந்த நிறுவனத்திட்ட இருந்து கடிதம் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்குங்க. அதாவது டவர் வந்து ஒழுங்கா செயல்படணும்னா, அதாவது இப்ப நம்ம வீடியோவுக்கே வந்துருச்சு இந்த ஒரு பிரச்சனை. நம்ம வீடியோ போடுறதுல இருந்து நீங்க போன் பேசுறதுல இருந்து எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதாவது இந்த இதெல்லாம் வந்து செயல்படணும்னா நீங்க வந்து எங்களுக்கு எரிபொருள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணக்கூடாது, எரிபொருள் எங்களுக்கு கண்டினியூஸா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்னடா அது சம்பந்தமே இல்லாம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து விட்டோம்னா கரண்ட்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து கரண்ட் போயிருச்சுன்னா பேட்டரி மூலியமா ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த டவர்ன்றது ஒர்க் ஆகும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த டவர் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா டீசல், பெட்ரோல்,
கேஸ், இப்படி 3 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்காம போயிட்டாலும் அந்த ஒரு டவர் வந்து செயல்படுறதுன்றது கஷ்டம் கரண்ட் இல்லாத டயத்துல. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, டவர் உருவாக்கக்கூடிய கம்பெனி, இந்த நிறைய இடங்கள்ல டவர் இருக்காதுல, அந்த இடத்துல டவர் கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அந்த கம்பெனியும் கடிதம் எழுதியிருக்காங்க. எங்களுக்கு வந்து கேஸ் இருந்தா தான் நாங்க டவரை வந்து கம்பியை வந்து பத்த வைக்க முடியும், அதுக்கு வந்து கேஸ் எங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து தேவைப்படுது, ஆனா எங்களுக்கு இப்ப கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கடிதம் வந்து எழுப்பியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதே தெரியல.